ஆப்பு கண்ணுக்கு தெரியாதுடி அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ண எல்லா ஊழலுக்குமே என்கிட்ட ப்ரூஃப் இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாத்துக்குமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக பயங்கரமா மிரட்டி இருக்காரு நம்ம சிஎம் விஜய் அவர்கள். தனுஷ் அவர்கள் ஏற்கனவே அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவரை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. இப்போ சிம்பு அவருமே அரசியலுக்கு வரப்போற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அது உண்மையா இல்ல வதந்தியா? புஷியானந்த் அவர்கள் சட்டமன்றத்துல எப்ப பேசினாலும் அவர் ஃபன்னா தான் பேசியிருப்பாரு. இப்போ ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட்டை ஷேர் பண்ணிருக்காரு. என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. இப்ப டிவிகேல இருக்க எல்லா எம்எல்ஏக்களுக்குமே கார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் நியாயமா? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். நம்ம சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊழல், லஞ்சம் இது ரெண்டுமே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மெயினா லஞ்சம் யாருமே வாங்குறது இல்ல. ஊழல் இதுக்கு முன்னாடியா இருக்கட்டும் இல்ல இப்போ யாரு பண்ணாலும் அதுக்கான ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா எடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் சொல்லியிருந்தாரு, திமுகவுடைய ஆட்சியில 3 துறைகள்ல ஊழல் நடந்திருக்கு, அதுக்கான ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது எல்லாமே என் டேபிள்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வீட்டு வசதி துறை, அதுக்கப்புறமா ரோட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டையை போட்டது, அது எல்லாத்துக்குமே எங்க கிட்ட ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு எல்லாருமே என்ன சொல்றீங்க. நான் எங்க பேசணுமோ அங்க பேசுவேன். நான் பேசினா உங்க சோழி முடிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுலயாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது நடக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தீயா போயிட்டு இருக்கு. அதுக்கு அவரை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. இப்போ சிம்பு அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, திமுகவுடைய ஆட்சி இந்த முறை சோழி முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சவுக்கு சங்கர். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, புதுசா ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்காரு. அதுக்கு கெஸ்டா யார் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் தான் போயிருக்காங்க. அவர்கிட்ட சவுக்கு சங்கர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க அரசியலுக்கு வர்றீங்களா இல்ல அரசியல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஐயோ இவரும் அரசியலுக்கு வந்துருவாரோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த அரசியல் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்பா அரசியல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அத நான் என்னோட கண்ணால பாத்திருக்கேன். அதெல்லாம் கண்ணு முன்ன போகுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி, எனக்கு இந்த அரசியல்லாம் வேணாம். அது மட்டும் இல்லாம எங்க அண்ணனோட ஆட்சியே சிறப்பா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஆட்சியை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரி ஓகே உங்க அண்ணனுக்கு ஹெல்ப் ஆகாது நீங்க வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதை காலம் தான் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிவிகே ஜெயிச்சதுக்கு காரணம் சிஎம் விஜய் அவர்களுடைய அந்த முகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிம்பு அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இப்போ நான் சினிமால நடிக்கிறேன், எனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அது மட்டுமே ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கும் அப்படின்னா அது கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கணும். அதை சிஎம் விஜய் அவர்கள் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. திடீர்னு மாலதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்களை கைது பண்றாங்க, அதுக்கப்புறமா விடுதலை பண்றாங்க, புதுசா ஆபீஸ் ஓபன் பண்றோம் ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி மாநாடு படத்தோடைய டைலாக் எல்லாம் சொல்லி ஒரே ஃபன்னா அந்த நிகழ்ச்சியே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சிம்பு அவர்கள் ஃபைனலா சொல்லிட்டாங்க, நான் அரசியலுக்கு வரமாட்டேன். நான் இப்போ அரசியல்ல என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டீப்பாலாம் தெரிஞ்சுக்கிறது இல்ல. என்ன நடக்குது அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கிறேன். அதை வச்சு பார்க்கும்போது சிஎம் விஜய் அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா எம்எல்ஏக்களுக்குமே டிவிகேல இருக்க எல்லா எம்எல்ஏக்களுக்குமே கார் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை மெயின்டைன் பண்றதுக்கு 75,000, அதை ஓட்டுநர் அவங்களுக்கு ஒரு சம்பளம், அது மட்டும் இல்லாம இப்ப எம்எல்ஏ உடைய அசிஸ்டண்டா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு சம்பளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ பிரேமலதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிவிகே உடைய எம்எல்ஏ 90% பெற்ற ஏற்கனவே கார் இருக்கு. சோ இது தண்ட செலவு தானே, இது மூலமா மக்களுடைய வரி பணத்தை ஏன் இப்படி வேஸ்ட் பண்றீங்க? ஏற்கனவே இங்க நிதி பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சிஎம் விஜய் அவர்கள் மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் தேவையில்லாதது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ நம்ம சிஎம் விஜய் அவர்கள் இதை ரீகன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். வன்னியரசு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ கர்நாடகாவுல 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டதுக்கு அவர் இப்போ அங்க இருக்க முதலமைச்சர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்களுடைய மாநிலத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், இதுல தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இது என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழர்கள். அதையும் தாண்டி அது ஒரு உசுறு. அதை நீங்க ஏன் பிரிச்சு பாக்குறீங்க, அந்த மாநிலம் இந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க பேசுனது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டமன்றமே பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு கூத்தா தான் போயிட்டு இருக்கு. சிஎம் விஜய் அவர்களோட எலும்ப உடைச்சிருவேன் அப்படின்னு சொன்னார்ல மார்க்கண்டே, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவரோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க
மாதிரி உட்காந்து காது உடைஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் பாக்குறதுக்கே வந்துட்டு எதுக்காக 75 வருஷ கட்சி அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல. சோ கொள்கை கோட்பாடு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஒரு சட்டமன்றத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துட்டு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த், அவர் எப்ப பேசினாலுமே ஒண்ணு ஃபன்னா இருக்கும், இல்லனா வந்துட்டு ஃபயரா இருக்கும். அவர் இப்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நிதி அமைச்சரோடைய கட்டிங் வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல. அதாவது இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, என்னடா அது இப்படி முடி வெட்டிட்டு இருந்திருக்க, ஒழுங்கா முடி வெட்டிட்டு வா, அப்பதான் நான் வந்துட்டு ஸ்கூலுக்குள்ள உள்ள விடுவேன் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்துட்டு நிதி அமைச்சரை வந்துட்டு வேட்பாளரா நிறுத்துறதுக்கு நீ வந்து ஹேர் கட்டை வந்து ஒழுங்கா பண்ணணும், அப்பதான் நாங்க வந்துட்டு உங்களுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண விடுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. சோ இந்த சட்டமன்றம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு, சட்டமன்றத்தால என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு, டிவிகே உடைய எல்லா எம்எல்ஏக்களுக்குமே வந்துட்டு கார் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நியாயமா இல்லையா, சிம்பு அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.